தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகம் திரைப்படத்தை பற்றி ஒரு சூப்பரான அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. என்ன அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, ஜனநாயகம் திரைப்படத்தோட டீம் இந்த படத்தில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை ரீஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரீஒர்க் அப்படின்னா படத்தை சம்மந்தப்பட்ட எது விஷயங்களாக பார்த்தோன்னா மாற்றுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, டைட்டில் கார்டுங்கிறதுல சேஞ்ச் பண்ணி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா ஆட் பண்ணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எப்படியும் பார்த்தோன்னா தளபதியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து லாஸ்ட் ஃபிலிம் வரைக்கும் பார்த்தோன்னா இருக்கிற மாதிரியான ஒரு டைட்டில் கார்டை சூப்பராக கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம். ஸோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நான் சத்தியமாக பார்க்கல, அதனால் நம்மளுக்கு தெரியல. சரி, இப்போ அது கூடவே பார்த்தோன்னா விஜய் அவர்களோட அந்த சிஎம் இருக்குல்ல, அந்த சிஎம் லுக், ஸோ அதையும் பார்த்தணும் லேட் பண்ணும் அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக அவங்க பிளான் பண்ணி அந்த ரீஒர்க்குங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. அது எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இன்னொன்று உங்களுக்கு மைண்டில் வந்திருக்கலாம், என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தால் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ தளபதி சிஎம் ஆகிட்டார். அப்படி இருக்கிறப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் அப்படின்னு கூட டைட்டில் கார்டில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் தளபதி விஜயில் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், நார்மலாகவே தளபதி விஜயனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படிங்கிற நியூஸ் நம்ம பார்த்துருந்தோம். பட் கேவின் பார்த்தோன்னா அது விடுவாங்களா இல்லையான்றது தெரியல. மேபி அதுலேயும் கூட பார்த்தோன்னா சில சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த டைட்டில் கார்டில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுக்குண்டான ரீஒர்க் தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. அது முடிச்சிட்டாங்க அப்படின்னா சென்சார் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமா ரிலீஸ் டேட் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஜூன் 18 இல்லைனா 19 பார்த்தோன்னா படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளான் போயிட்டுருக்கு. தளபதியோட பர்த்டே ஸ்பெஷல் அப்படின்னு பார்ப்போம். இந்த வேலைகளெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த அப்டேட் நம்மளுக்கு வந்துடும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த டைட்டில் கார்டு சேஞ்ச் பண்ணதை பற்றி? எதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட opinion மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் நியூஸ் தான் நம்ம சேனலில் திறந்து வரும்.